வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாங்க. அதாவது ஒரு ஒரு உயிர் வந்து ஜனனமாகறதுக்கும் அந்த அம்மா காரணமாக இருக்கா. அதே மாதிரி ஒரு உயிர் வந்து பிரிஞ்சு இந்த மண்ணுலகை விட்டு போகிறதுக்கும் அந்த அம்மா வந்து இருக்கா அப்படின்னும்போது எப்படி அது அதிசயமாக இருக்குது. ஒரே தெய்வம் வந்து எப்படி 2 விதங்களில் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நிறைய பேர் வந்துங்க அங்கே வந்து சின்ன சின்ன கை குழந்தைங்க, அதாவது பிறந்து இப்போ அந்த பச்சை சிசுன்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க, 1 மாதம் 2 மாதம் ஆன குழந்தைங்கலாம் தூக்கிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். எதுக்குமா இந்த கூட்டத்தில் இந்த குழந்தைய தூக்கிட்டு வரீங்க நான் அப்படின்னு நான் கேட்டு கூட இருக்கேன். அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னன்னாங்க, இந்த அம்மாவுடைய இத்தனை வருஷமாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தேன், இந்த அம்மாவை வந்து வேண்டி 3 மாதம் நான் வந்து இந்த அம்மா மலையனூர் வந்து அமாவாசை நாளில் அந்த அம்மாவை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு கருத்தரித்து குழந்தை பிறந்ததுனால இந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாகுபலி படத்தில் வர மாதிரி இந்த குழந்தைய அப்படி மேலே அப்படியே 2 கையால் மேலே அந்த கூட்டத்தில் அப்படிலாம் தூக்கிட்டு வருவாங்க, சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைய. அது மாதிரி அந்த அம்மா வந்து அந்த அம்மாவை வேண்டுனா பிள்ளை வரம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நிறைய பேர் சொல்கிற விஷயம். அதே மாதிரி மலையனூரில் மயான காளி இருக்கா பார்த்தீங்களா, அந்த அம்மா இருக்கிற இடத்துல போயிட்டு, ஆத்தா இவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்க ஆத்தா, நீ அவங்களுக்கு சரியான தண்டனை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோழியோ எலுமிச்சம்பழமோ அவங்க சொருகும்பொழுது அந்த உயிர் பலி வாங்காமல் அந்த அம்மா விட மாட்டா அப்படியும் சொல்கிறாங்கங்க. அந்த மாதிரி ஒரு உயிர் பிறக்கிறதுக்கும் அந்த ஆத்தா காரணமாக இருக்கிறா. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு அநீதி நடக்குதுன்னா அதை தட்டி கேட்குற நியாய தேவதையாக, நீதி தேவதையாக அந்த அம்மா வந்து நிற்பா. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைங்க.